இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது ஒரு காமனான விஷயத்தை பற்றி, ப்ளோட்டிங். நீங்கள் அடிக்கடி ப்ளோட்டடாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்கள் பாடி உங்ககிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுதுன்னு தானே அர்த்தம். வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ளோட்டிங் ஏன் நடக்குது, அதோட ரீசன்ஸ் என்ன, அண்ட் ஹோமியோபதிக் ரெமெடிஸ் எப்படி இதுக்கு நேச்சுரலாக எஃபெக்டிவான ரெமெடிஸ் கொடுக்க முடியும்னு சொல்லி. ப்ளோட்டிங் நிறையா பேர்த்துக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறில் வர ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கு. இது ஒரு சில பேருக்கு வலியாகவும் வரலாம், ஒரு சில பேருக்கு வீக்கமாகவும் இருக்கலாம். இது காமன்னு நினச்சிட்டு இக்னோர் பண்ணக்கூடாதுங்க. இதோட ரீசன்ஸ் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ், ஃபுட் இன்டாலரன்சஸ் அண்ட் ஏன் ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம். இது அடிக்கடி உங்களுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. ஸோ ப்ளோட்டிங்க்கு ரீசன்ஸ் என்ன? சில மெயின் கல்ப்ரிட்ஸ் இருக்குது. எக்ஸசிவ் ஈட்டிங், ஃபாஸ்ட் ஈட்டிங், இதனால் எக்ஸசிவாக கேஸ் ப்ரொடியூஸ் ஆகி ப்ளோட்டிங் வரலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்டாலரன்சஸ் லைக் gluten இன்டாலரன்ஸ், லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், இது எல்லாமே உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டமை ரியாக்ட் பண்ண வைக்கும். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுங்க. இந்த ஸ்ட்ரெஸ்னால் உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வீக் ஆகி அதனால் ப்ளோட்டிங் வரலாம். ஹோமியோபதியில் ப்ளோட்டிங்கை சிம்டமாக மட்டும் ட்ரீட் பண்ணாமல் அதோட ரூட் காஸை ஃபைண்ட் பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் மெயினான பார்ட்டே. ஸோ ப்ளோட்டிங்க்கு ஹோமியோபதியில் மெயினான ஒரு சில ரெமெடிஸ் இருக்குங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வர்றது கார்போ வெஜிடாலிஸ். ஸோ இதில் பேஷண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட மேல் வயிறு உப்புசமாக இருக்குது, ப்ளோட்டிங் ஆஃப் தி அப்பர் அப்டமன். ஸோ இதில் நிறைய ரோலிங் ஆஃப் கேஸ் இருக்கலாம் அண்ட் ஏப்பம் விட்டாலும் எனக்கு அதில் ரிலீஃப் இல்லை டாக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு கார்போ வெஜிடாலிஸ் ரியலி ஒர்க்ஸ் வெல். செகண்ட் இதில் வர்றது லைக்கோபோடியம். இது ப்ளோட்டிங் ஆஃப் தி லோயர் அப்டமன், கீழ் வயிறு உப்புசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் இவங்க சொல்கிற மெயினான இண்டிகேஷன் என்னென்னா, கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு உப்புசம் ஆகிடுது. ஈட்டிங் லிட்டில் காசஸ் ப்ளோட்டிங். ஸோ இது மெயினான இண்டிகேஷனுங்க. இதுலேயும் ரோலிங் ஆஃப் கேஸ் இருக்கும், ஏப்பம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதில் வர்றது சைனா ஆஃபிஸ்னாலிஸ். ஸோ இதில் ப்ளோட்டிங் ஆஃப் தி ஹோல் அப்டமன், முழு வயிறும் எனக்கு உப்புசமாக இருக்குது டாக்டர், வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் லாஸ்ட்டாக வர்றது நட்ஸ் vomica. இதில் மெயினான இண்டிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ளோட்டிங்கோடு சேர்ந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது, ஹெவியாக ஃபீல் ஆகுது, என் வயிறு கல்லை கட்டி விட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸுங்களுக்கு நட்ஸ் vomica ரியலி ஒர்க்ஸ் வெல் அண்ட் இவங்களுக்கு கான்ஸ்டிபேஷனும் இருக்கும். அடிக்கடி ப்ளோட்டிங் வருதுன்னா அது உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ஒரு சப்போர்ட் தேவைன்னு அர்த்தம். ஹோமியோபதி ஜென்டிலாக நேச்சுரலாக ரூட் காஸை ஃபைண்ட் பண்ணி ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹோமியோபதி ரெமெடிஸோடு சேர்ந்து கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. ஹைட்ரேட்டடாக இருக்கிறது, ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிறது, எக்ஸஸாக சாப்பிடாமல் இருக்கிறது, ஃபாஸ்ட்டாக சாப்பிடாமல் இருக்கிறது, அண்ட் ப்ளோட்டிங்க்குன்னு ஒரு சில ஃபுட் ட்ரிகர்ஸை அவாய்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமை ரைட்டான ட்ராக்கில் கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அடுத்த தடவை நீங்கள் ப்ளோட்டடாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா ரிமெம்பர், இட் இஸ் காமன் பட் இட்ஸ் நாட் நார்மல். Thank you so much for watching this video. For more such health insights, click the like and subscribe button.